காயும் வெயில் காலம் சோலை மஞ்சள் சேலை. இது என்ன கலர் ஸ்ட்ராபெரி? காயும் வெயில் காலம் பாயும் மழை நீயோ. காயும் வெயில் காலம் பாயும் மழை நீயோ. கோடையில் நான் ஓடைதானே வாடையில் நான் போர்வைதானே. நீ கொஞ்ச நான் கெஞ்ச வேறென்ன இன்பம். சோலை மஞ்சள் சேலை சூடும் மந்தி வேளை. சோலை மஞ்சள் சேலை சூடும் மந்தி வேளை. மாங்கனியாய் நீ குலுங்க ஆண் கிளியாய் நான் இருங்க. மாலை சூடும் வேளை இன்ப மாலை தோறும் லீலை. நீ தந்த மோகங்கள் ஏராளம் உண்டு கண்ணாடி கென்னம் உண்டு. மாலை சூடும் வேளை இன்ப மாலை தோறும் லீலை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாங்கள் Croissant ரோலில் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதிலிருந்து எப்படி அந்த டோ எடுத்து Croissant பேக் பண்ணுறது என்பதை தான் பார்க்க போகிறோம். கடையில் அக்ஷரா இந்த ஸ்ட்ராபெரி சீட்ஸை கண்டுட்டா உடனே வேண்டும் அடம் பிடிச்சி அதை வேண்டி அதை நாட்டி கொண்டிருக்கிறா. சிவப்பும் பெருசும் எக்ஸல் பெரிய சைஸ் ஸ்ட்ராபெரி. இங்கே அதை எட்பேர்னு சொல்லுவாங்க டச்சில். இதுதான் அந்த Croissant ரோல். இதில் போட்டிருக்கு எந்த பக்கத்தால் ஓப்பன் பண்ணுறதுண்டு. அதில் எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக அந்த பேப்பர் உறிஞ்சி வரும். அதுக்கு பிறகு பாருங்கள், டக்கண்டு இது வடித்து அந்த மாவு வந்துட்டது. ஆனால் சில சமயம் இப்படி டக்கண்டு வடித்து வராது. நீங்கள் ஸ்பூனை நடுவில் கொடுத்து அந்த இதை பட்டியை கிளப்ப வேண்டி வரும். இதுதான் அந்த டோ. பாருங்கள், அது ஈஸியாக தான் இருக்குது. அதை கலண்டு வாரது பிரிச்செடுக்கிறதுல ஈஸியாக தான் இருக்குது. இப்போ இதில் அந்த வெட்டுற கோடு போட்டுருக்குறாங்க. அந்த லைனால் நீங்கள் அதை வெட்டி எடுத்தீங்கன்னா சரி. இதில் 6 Croissant வருமானு சொல்லி போட்டு கிடக்கு. இப்போ எப்படி நீங்கள் மாவை பிரிச்செடுத்தால் சரி. சில சமயம் ஈஸியாக பிரிஞ்சு வரும். இன்றைக்கு எங்களை போட்டு கஷ்டப்படுத்துது. பிரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே கஷ்டம் தந்தால் நானும் 2 பாட்டுக்கு கஷ்டம் தருவேன் 2 போட்டு இப்படி பண்ணுதண்டு நினைக்கிறேன். நோமெல்லாம் நான் இது வீட்டில் செய்கிறது, கடையில் வேண்டல எப்பயாச்சும் இருந்து போட்டு தான் எப்படி இந்த டோ வண்டி செய்கிறது. ஆனால் சில சமயம் பர்ஃபெக்டாக எங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள், அந்த கோட்டாலே வெட்டி எடுக்கணும். அது வந்து நீள் முக்கோண ஷேப்பில் இருக்கும். அந்த இது அந்த துண்டு இந்த மாக்கிழவை வந்து நீள் முக்கோண ஷேப்பில் வெட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாட்டியும் நீங்கள் கொஞ்சம் அந்த சுத்தக்குள்ளே கொஞ்சம் டோ இழுத்து விட்டு தான் அது உருட்ட வேணும். பாருங்கள், இப்போ அவங்க போட்டதாலே தான் கட் பண்ணி எடுத்தது. ஆனால் அவங்களுக்கு அந்த நீள் முக்கோணம் அது ஷேப்பாக வரலை. இப்போ இதை ரொட்டி எடுக்க போகிறோம் Croissant மாதிரி. இது என்ன ஷேப்பில் வருதோ தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம்.
நாங்கள் வரக்குள்ளே ஒரு மஞ்சள் அந்த பூத்து கார்டன் அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வந்தது. பாடிட்டே வந்துட்டு நான் ஒன்றும் பெரிய பாடகையில், நான் மியூசிக்கே படிக்கலை, கிச்சன் சிங்கர் தான். இப்போ பாருங்கள், இந்த சுற்றி ஒரு மாதிரியாக வந்திருக்கு, ஆனால் பர்ஃபெக்டாக வரல. அது என்னில் உள்ள பிள்ளை இல்லை, மாக்கலவையில் உள்ள பிள்ளை. அது என்னென்று தெரியல, கூட ஒட்டுற மாதிரி வச்சுட்டான்மா. ஆனால் எல்லாமே இப்படித்தான் இருக்குமாண்டா இல்லை, சில சமயங்களில் அது உங்கள் லக் மாதிரி வடிவா ஷேப்பாக வந்துடும். இது பாருங்கள், ஊர்கிழவிகள் சொல்லுவாங்க கச்சத்துண்டு போல் இருக்குண்டு, அதே மாதிரி இருக்குது. இது உருட்டி எடுக்க இப்படி ஷேப்பில் வரப்போதோ தெரியலை. நண்டு மாதிரி வந்துட்டுது. எனக்கு காலவே சாப்பாட்டுக்கு புட்டு இருக்குது, அக்ஷராக்கு தான் croissant. இது எப்படி வரப்போதோ தெரியல. அவளுக்கு வடிவாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும், இல்லாட்டி கண்ணாலே பார்த்து போட்டு வேணாம்னு சொல்லிட்டு போயிடும். எங்களை மாதிரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட மாட்டா, கண்ணாலேயா அந்த ருசியை பார்க்குறது, வடிவை பார்க்குறது. ஆனால் இது உண்மையிலே பேச்சுலருக்கு இந்த ஈஸியாக இருக்கும், இந்த சாப்பாடு அப்படி செய்து சாப்பிட்றது, இதை வேண்டி செய்கிறது பேச்சுலருக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அவசரத்துக்கு இது வந்து ஓகேயாக இருக்கும். ஒன்று இது மாதிரி நண்டு மாதிரி வந்து நான் இது ஒன்று கப்பல் மாதிரி வந்திருக்கு. இதில் முன்னுக்கு நான் போட்ட அந்த கப்பல் வீடியோ ஓமான் மஸ்கட்டில் எடுத்தது. எனக்கு தங்கச்சி அனுப்பியிருந்தா, வடிவாக இருக்கண்டு போட்டு சேர்த்து விட்டேன். இப்போ ஃபைனலாக அவங்க சொன்ன மாதிரி 6 croissant வந்துட்டுது. இது எல்லாம் செய்தது நான் தான், அக்ஷரா இல்லை. அக்ஷரா சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்த்தது. இப்போ அதில் போட்டிருக்கு 180ல் 15-20 நிமிஷம் வைக்க சொல்லி. புது ஏஆர் ஃப்ரையர் 2 வழியாக நான் 160ல் 15 நிமிஷம் வைக்க போகிறேன். ஆனால் அதே வந்து எனக்கு கொஞ்சம் தீஞ்ச மாதிரி வந்தது ஒரு வாய். அப்புறம் அடுத்த வாயை நான் வந்து 160ல் 12 நிமிஷங்கள் வச்சேன் நான், அது ஓகேயாக வந்தது. நீங்கள் புது அவன்ட்டு சொன்னால் 12 நிமிஷம் வைக்கலாம் 160ல், பல சண்டை 180ல் அவங்க சொன்ன மாதிரி 15 நிமிஷம் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இதில் 2க்கு சீஸ் போட்டேன் நான். இதை வந்து இங்கே கேச croissantன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கா? அம்மா கொடுத்துட்டு வாங்க. மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன் தீபா.